ஹே மீனாட்சி, துஷ்டசம்ஹாரம்னு சொல்கிறது உயிரை கொல்வதுன்னு அர்த்தம் ஆகாது. உள்ளே இருக்கும் துஷ்ட எண்ணங்களை அழிப்பது. அதன் பின் அங்கே சுத்தம் செய்து ஒரு கற்பூரம் ஏற்றி வைத்து அந்த ஒளியை உள்ளே பரப்பி நிரப்பி ஞான வழியில் தர்ம வழியில் சிந்தையை ஓட்டிச் செல்வதே நோக்கம். ஆத்மா அடைய வேண்டிய இலக்கு அதுதான். கர்மாவை செய், செயல்களை செய், கடமையை செய், ஆனால் அதன் பலனை எதிர்பார்க்காதே அப்படின்னு பகவான் சொன்ன கீதையில் இருக்கு. இதை ஏன் இப்படி சொன்னான்? செயலை செய்துட்டு அதன் பலனில் நான் ஆசை வைத்து எதிர்பார்ப்பு வைத்து அதன் ரிசல்ட்டை நான் அனுபவிக்க வேண்டாமா? எனக்கு அதில் உரிமை இல்லையா அப்படின்னு கேட்டால் இல்லை அப்படிங்கிறது தான் பதில். அடடா, இது என்ன அபத்தமாக இருக்கு அப்படின்னு தோணும். ஆனால் ஒரு செயலை செய்ய மெனக்கிடும் போது அதன் பலனில் உரிமை, ஆசை எல்லாமே ஏற்படும். அப்புறம் அது எனக்கு சாதகமாகவே தான் இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்க ஆரம்பிக்கும். அப்புறம் அடுத்த ஸ்டேஜில் அதை எனக்கு சாதகமாக என்ன செய்யணும்னு யோசிக்க தோணும். அதுக்கும் அடுத்த ஸ்டேஜில் எனக்கு சாதகமாக்கிக்க என்ன வேணா செய்வேன்னு விபரீத கட்டத்தில் கொண்டு போய் நிறுத்தும். அவ்வளோதான், முழுசாக சிந்தனையில் விஷம் கலந்த மாதிரி தான். அப்புறம் அது செயல்களாகவும் வெளிப்பட்டு துஷ்ட மனிதனாக உருவெடுக்க வைக்கும். துஷ்ட மனிதன் உருவாவதன் ஆரம்ப இடம் மனம். அது பரவி புத்தி, ரத்தம், நரம்புன்னு சர்வமும் பரவி வியாபித்து முழுக்க அறியாமை எனும் இருட்டில் தள்ளி ஞானத்தை காண விடாமல் செய்து பிறவியின் நோக்கத்தை அடைய விடாமல் நஷ்டத்தை பிறவிக்கு ஏற்படுத்தும். பணம், நேரம், ஆற்றல், சிந்தனை, வார்த்தை, செயல் இதெல்லாம் நஷ்டமடைவதை விட பிறவி நஷ்டமே பெருசு. அதனால தான் காரியங்களை செய், ஆனால் அதன் பலனை எதிர்பார்க்காதேன்னு சொல்கிறது. அப்போ ஒரு ஐடியா, காரியம் செய்யாமல் சும்மா இருந்தாலே போதுமே, இது எல்லாத்துலேயும் ஒட்டாமல் ஃப்ரீயாக இருந்துடலாமே. கண்ணன் அதுக்கும் நோ பர்மிட் போட்டுட்டான். செய்ய வேண்டிய காரியங்களை செய்யாமல் இருப்பது அதர்மம். ஆற்ற வேண்டிய பணிகள், ஆற்ற வேண்டிய கடமைகளிலிருந்து விலகுவதும் பாவம்னு சொல்கிறானே கண்ணன். மீனாட்சி, சரி, அப்படி ஒரு காரியம் செய்யும்போது சரி தவறுன்னு எப்படி முடிவுக்கு வர்றது? மீனாட்சி, நீ தந்த சின்ன புத்தியை வச்சு சொல்லணும்னா, ராமாயணத்தின் சுந்தரகாண்டத்தில் ஒரு சின்ன சம்பவம். ஒரு நல்ல காரியத்துக்கு லங்கா வந்த அனுமன் சீதை தரிசனம் பண்ணார். ராவணங்கிட்ட போய், வேணாம்டா, இந்த பொண்ணை இப்படி சித்திரவதை செய்யாமல் ரிலீஸ் பண்ணடா, இந்த பொண்ணை இப்படி நீ துன்புறுத்தினா நீயே உனக்கு அழிவை வரவழைச்சிக்கிறதுன்னு அர்த்தம், இந்த பாவச் செயலை செய்யாதே அப்படின்னு நல்ல புத்தி சொல்ல அனுமன் போனார் ராவணேஸ்வரன் உன்னுடைய அந்த சபைக்கு. ஆனால் புத்தியில் விஷம் கலந்து கெட்டு போனதால் அகங்காரம், ஆணவம் நிறைய இருந்த ராவணன் அனுமனை கொன்று போட சொல்லி உத்தரவு தந்தான். ஆனால் ராவணன் தம்பி விபீஷணன் ரொம்ப புத்திமான் ஆனதால் அவன் என்ன விபீஷணன் சொன்னார் அப்படின்னா, வேண்டான்னு தடுத்து நிறுத்தினார். ஒரே தாய்க்கு பிறந்தாலும் அரக்க துஷ்ட ராவணன் எங்க, தர்மவான் விபீஷணன் எங்க? சரின்னு அனுமானோட வாளுக்கு தீய வச்சாங்க. ஏதோ அந்த ராவணேஸ்வரனுக்கு விபீஷணன் தம்பி சொன்ன இந்த ஒன்றாவது ஏதோ மண்டைக்குள்ளே போச்சு போல இருக்கு. சரின்னு ஒத்துண்டு அனுமானோட வாளுக்கு மட்டும் தீய வச்சாங்க. அனுமானம் என்ன பண்ணார்? அதே தீய வச்சு லங்கையை எரிச்சிட்டார். எப்படி நாசம் பண்ணார். ஆனால் அவர் குழந்தைகள், பெண்கள், பசுக்கள், பட்சிகள், விபீஷணன் வீடு, சீதம்மாவின் அசோகவனம் இதில் எல்லாம் அக்னி பரவாமல் பார்த்து கவனமாக செஞ்சார். இதில் ராவணன் உன்னுடைய செயல் என்ன? அனுமனுடைய வாளுக்கு தீ வச்சது. அனுமனுடைய செயல் என்ன? தீயை லங்காவுக்கு வச்சது. ரெண்டும் தீ வச்சது, ரெண்டு பேரும் தீயத்தான் வச்சுருக்காங்க. இதில் ராவணன் செயலும் அனுமன் செயலும் ஒன்று தான். ரெண்டு பேருமே நெருப்பு வச்சு அழிக்க பார்த்தாங்கன்னு பொதுவாக எப்படி சொல்ல முடியும்? இதுக்கெல்லாம் ஒருத்தர் மேலே வழக்கு போட்டு நீதி சொல்லவா முடியும்? இல்லை டிபேட், விவாதம் பண்ண முடியுமா? அவன் தான் அரக்கன், அனுமன் தான் மகாத்மா, தர்மாத்மா, இறைவன் மேல் பக்தி கொண்டவராச்சே. அப்படி சும்மா எல்லாம் இருந்திருக்கணும், சூட்டை மட்டும் வாங்கிட்டு அப்படின்னு சொல்லி
அதிக பிரசங்கிய விவாதத்தை என் மாதிரி அறகுற அறிவு இருக்கிறவங்க பொழுது போகாமல் பேசும் தகுதி. அப்படி சொன்னால் அது நியாயமாகுமா? எப்படி? அனுமன் தான் தர்மவான், மகாத்மா, இறைவன் மேல் பக்தி கொண்டவர். அவர் என்ன பண்ணியிருக்கணும்? திரும்பி லங்காவை எரிச்சிருக்கக்கூடாது, ராவணன் என்ன பண்ணாலும் அதை வாங்கிட்டு சும்மா இருந்திருக்கணும் அப்படின்னு அறவர அறிவை வச்சு ஒரு விவாதம் பண்ணி ஒரு முடிவு சொன்னால் நான் வேஸ்ட்டு. அது எப்படி நியாயமாகும்? அதர்ம அரக்கனுக்கு துணை போனதாக ஆகிடாதா? அதுவே விவரத்தை சரியாக தெரிஞ்சுக்காம நீதி அப்படிங்கிற பேரில் தன்னுடைய அஞ்ஞானத்தில் அறியாமையில் ஏதோ ஒன்று சொல்லி வைக்கிறது என்ன மாதிரி ஞான சூன்யன். இதில் ராவண வச்சத்தையும் அனுமன் வச்சத்தையும் தீ ஒன்று தான், அக்னி ஒன்று தான், நெருப்பு ஒன்று தான், நோக்கம் மாறுபடுகிறது. அனுமன் என்ன வேணும்னே போய் லங்காக்குள்ளே நுழைஞ்சு தீ வைக்கணுன்னே கடலை தாண்டி போனாரா? இல்லையே. லங்காவை எரிக்கணுங்கிற திட்டத்தோடு போனாரா? இல்லையே. இந்த ராவணன் தானே சும்மா இருக்காமல் அவர் வாளில் நெருப்பு வச்சு விட்டான். அவர் திரும்பி அதே நெருப்பை வச்சு அவன் ஊரவே அழிச்சு விட்டாரு. ஆனால் கூட அவர் என்ன பண்ணியிருக்காரு? குழந்தைகள், பெண்கள், பசுக்கள், பட்சிகள், விபீஷணன் வீடு, சீத்தம்மாவின் அசோகனம் இதெல்லாம் தெரிஞ்சிடாமல் கவனமாக இருந்திருக்காரு. அது ஒரு வகையான தர்மம். விவரத்தை சரியாக தெரிஞ்சுக்காம நீதி சொல்கிறேன், நியாயம் சொல்கிறேங்கிற பேரில் உத்தரவை எதிர்த்து அக்னியை வச்சு ஊரை எரிச்ச கண்ணகியே, நீயே இதுக்கு பதில் சொல்லு.